வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு. ஜீசஸ் எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்தல் 19:6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாய். அப்படி நிறுத்துங்க, அங்க நிறுத்தணும். ஒரு சத்தம் உண்டாய். அங்க பாருங்க, புள்ளி வச்சிருக்க. ஒரு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தொடருங்க. அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஒரு 3 முறை அந்த கடைசி பகுதியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கடைசி பகுதியை மட்டும். அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை கரந்தட்டி ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜன பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உளம் ஆளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியார் கல்மலரை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜன இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, ராஜாதி இயேசு பூமியில் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ராஜ்யபாரம் பண்ணும் தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? நம்முடைய தேவன் ராஜ்யபாரம் பண்ணும் தேவன். சிஎம்முக்கு பேரப்புள்ள, சிஎம்முக்கு பிள்ளை எதுக்காக கவலைப்படுவாரா? எங்க அப்பா சீட்ல உட்கார்ந்துருக்காரு, எந்த ஹீட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நம்முடைய அப்பா நித்திய சிங்காசனத்தில் இருக்கிறாரு.
எந்த அவர் சீட்ல சொல்லுங்க, அவர் சீட்ல இருக்கிறாரு. எந்த ஹீட்டுக்கும் நான் பயப்படுறதில்ல. எவ்வளவு ஹீட் வரட்டுமே, எவ்வளவு அக்கினி வரட்டுமே, எவ்வளவு நெருப்பு வரட்டுமே, எவ்வளவு ஹீட் வந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா சீட்ல இருக்காரு. கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்து. காலையில் யாராவது ஹீட்டு தாங்க முடியலன்னு இருக்கீங்களா? ஹீட்டு சூடு, வாழ்க்கையில சூடு தாங்க முடியலையா? போராட்டம் தாங்க முடியலையா? யாரெல்லாம் அந்த காலையில் என் வாழ்க்கையில் ஹீட்டு தாங்க முடியல பாஸ்ட்ன்னு இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்றார், நான் சீட்டில் இருக்கேன், நான் சீட்டில் இருக்கேன். ராஜ்யபாரம் பண்ணும் தேவன் நம்முடைய தேவன். யாருங்க? ராஜ்யபாரம் பண்ணும். ஆட்சியே அவற்றை இருக்கு இல்லையா? எவன் எத்தனை கட்சி ஆரம்பிச்சா நமக்கு என்ன? பழைய கட்சியை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை, புதிய கட்சியை குறிச்சும் பிரச்சனை இல்லை, இனி எத்தனை கட்சி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிரந்தரமா ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். உங்க வாழ்க்கையில மலை போல சவால்கள் உங்களுக்கு எதிராக நிற்கும்னா அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு மேலே பார்த்து நீங்க சொல்லணும், நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், உமக்கு முன்பதாக இவைகள் மெழுகு போல் உருகச் செய்வேன், உமக்கு முன்பாக மெழுகு போல் உருகச் செய்வேன். வலது கையை அவருக்கு நேராக நிறுத்தி உங்க இடது கையின் வரல பிரச்சனைக்கு பக்கத்தில், அக்காவுக்கு நேராக அல்ல, பிரச்சனைக்கு நேராக நிறுத்தி பிரச்சனைக்கு நேராக நீட்டி சொல்லுங்க, நீ ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், இவைகள் மெழுகு போல் உருகி போகும், என் பிரச்சனை மெழுகு போல் உருகி போகும், என் வாழ்க்கையில் உள்ள செங்குத்தான மலைகள் மெழுகு போல் உருகி போகும். அதாவது தேவனை குறித்து இந்த யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பல தரிசனங்கள் உண்டாகிறது இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில். நீங்க நல்லா வெளிப்படுத்தல வாசித்த உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இயேசுவை அவன் எப்படி பார்க்கிறான்னா, நிலையங்கி தரித்தவராய் பார்க்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த இயேசுவை குறித்து அவர் 7 குத்துவிளக்கு நடுவில் உலாவி வருகிறவராய் பார்க்கிறான். அப்புறம் அவர் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் பார்க்கிறான். அப்புறம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக பார்க்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் யுத்தம் செய்ய ஜெயிக்க போகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், குதிரையின் மேல் ஏறி வருகிற சேனையின் அதிபதியாக பார்க்கிறான். இப்படியெல்லாம் காட்சிகள் அடுத்தடுத்து கொடுக்கப்படுகிறது யோவானுக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு வரும் பொழுது காட்சி டோட்டலாக மாறுது, அந்த தரிசனம் டோட்டலாக மாறுது. இந்த இடத்துல தேவன் எப்படி காமிக்கிறார்னா, யோவானுக்கு தன்னை ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராய், ஆளுகை செய்கிறவராக, ராஜ்யபாரம் பண்ணுகிறவராக கர்த்தர் தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வருஷத்தின் துவக்க முதல் தேவன் ஒவ்வொரு விதமாய் நமக்கு அவரை வெளிப்படுத்தினார் இல்லையா? பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவனாய் வெளிப்படுத்தினார், நிர்மலமானதை எடுத்து கட்டுகிற தேவனாய் வெளிப்படுத்தினார். அடுத்து தொடர்ந்து ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாய் வெளிப்படுத்தினார். அடுத்து வாக்குத்தத்தத்தை சமீபமாக்குகிற தேவனாய் நமக்கு வெளிப்பட்டார். அடுத்து அந்தரங்க ஜெபத்துக்கு வெளியரங்க பதில் தரும் தேவனாய் நமக்கு வெளிப்பட்டார். கடந்த மாதத்தில் திடப்படுத்தும் தேவனாய் நமக்கு வெளிப்பட்டார். இப்போ காட்சி மாறுது, இப்போ இந்த தரிசனம் மாறுது, இப்போ காரியங்கள் மாறுது. இப்போ எப்படி வெளிப்படுறாருன்னா, ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், ஹல்லேலூயா, ஆளுகை செய்கிற தேவன், ஹல்லேலூயா. கவனிங்க.
கடந்து வந்த வாழ்க்கையில், கடந்து வந்த 10 மாதங்களில், நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள் எண்ணிக்கையில் நாம் சந்தோஷப்பட்ட நாட்களை விட வேதனைகளையும் துக்கத்தையும் அனுபவித்த காலம் அதிகமாக இருக்கும் என்றால், பெரும் பகுதி பயத்துக்குரிய காலங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்கள் என்றால், இவைகள் நடுவில் இந்த மாதத்தை துவங்குகிற தம் ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இதன் நடுவில் நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன், இதன் நடுவில் நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். நீ எவ்வளவு பயங்கர யுத்தத்தின் நடுவில் கடந்து போனாலும், எவ்வளவு வேதனைக்குரிய பாதையில் நீ கடந்து போனாலும், பயத்தை கொடுக்கக்கூடிய, இல்லைனா பயத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய பாதைகள் ஊடாக என்ன ஆக போதோ, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ, என் எதிர்காலம், என் தொழில் விஷயம், என் குடும்ப காரியம், இது எப்படி ஆக போகுதோ, இது ஒருவேளை நான் விரும்பாத காரியங்களுக்கு முடிவுக்குள் போய்விடுமோ, நான் விரும்பாத முடிவு இந்த காரியத்தில் வந்து விடுமோ என்கிற அச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இதன் நடுவில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு, ராஜ்யபாரம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்பிக்கையை கொடுக்கும்படி, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த காட்சிகளுக்கு அடுத்து தன் சிங்காசனத்தை, தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 11வது மாதத்தை தேவ சமூகத்தில் துவங்க வந்திருக்கிற தம் சுதந்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பது உனக்கு ஒரு நம்பிக்கை, உனக்கு ஒரு நம்பிக்கை. நான் ராஜ்யபாரம் பண்ணுவது உனக்கு ஒரு நம்பிக்கை. இதனால் நான் உனக்கு ஒரு நம்பிக்கையை தாரேன். என்ன நம்பிக்கைனா, கடந்து வந்த அந்த வேதனைகள், கடந்து வந்த காலங்களில் சந்தித்த வேதனைகள் அப்படியே தொடர நான் விடமாட்டேன். அவைகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன். அந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு, அந்த பயத்துக்கு ஒரு முடிவு, அந்த துக்ககரமான காரியத்துக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர், ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். உங்கள் காரியங்கள் வேதனையிலேயே கடந்து போக இந்த தேவன் விடமாட்டார். அவைகளுக்கு ஒரு மாறுதலை உண்டு பண்ணுவார், இடையில் இடைபடுவார், இடையில் ஒரு மாற்றத்தை தருவார். இதை நமக்கு நிரூபிக்கவே அவர் சொல்லுகிறார், நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை துளிர்த்து வருது? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் காரியம், உன்னுடைய குடும்ப காரியம், நீ எந்த காரியத்தில் திகைத்து கொண்டிருக்கிறியோ அது என் கண்ட்ரோல்ல இருக்குது, என் ஆளுகைக்குள்ளதான் இருக்குது, என் ராஜ்யபாரத்துக்குள்ளதான் இருக்குது, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை மீறி நீ நினைக்கிற பயத்தின் காரியம் உனக்குள் வர நான் விட மாட்டேன். நீ பயப்படுற காரியம் உனக்கு நேரிடாது. இவைகள் என் ஆளுகைக்கு கீழ் இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் அந்த யூரோக்குழுதன் புயலின் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவனுக்கு தேவன் ஆளுகை செய்வதும், இந்த ராஜ்யபாரம் பண்ணுவதும், இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பதும் நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இந்த பக்கம் இதுவரைக்கும் நான் கடந்து வந்த இந்த பக்கம் மொத்தத்தில் நம்பிக்கை அற்ற சூழ்நிலை இருந்தாலும், இன்னைக்கு நடுவில் கர்த்தர் சொல்றாரு, நான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதனால இந்த பக்கம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பக்கம் ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஆனால் இதுக்கப்புறம் சிங்காசனத்தை பார்த்த பின்பு, தேவனை பார்த்த பின்பு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஆளுகை செய்வதனால, அவர் ராஜ்யபாரம் பண்ணுவதனால, இதுக்கு அடுத்து நான் சந்திக்க போகிற காலங்களில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் சொந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, என் குடும்ப காரியத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, என் தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, என் சபை சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. பிகாஸ் என் ஆண்டவர், என் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த புயலில் பாதி தூரம் வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் பவுல் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர்.
என்னை ஆளுகை செய்கிறவர், என் காரியத்தின் மேல ஆளுகை செய்கிறவர், என் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். இந்த நம்பிக்கை, இந்த காட்சி நமக்கு வந்துட போதும், இந்த தரிசனம் வந்தா போதும். கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர்தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கிறார், என் காரியங்கள் மொத்தத்தையும் என் கர்த்தர் தான் ஆட்கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். நம்ம காரியத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கரை சேருவோம். இதுக்கு முன்னால தப்பி பிழைப்பவங்க நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனால் எப்போ இந்த நம்பிக்கை பவுல் அறிக்கையிட்டாரோ, கடைசி வார்த்தை சொல்கிறது, இவ்விதமாய் அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்றீங்களா? இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாத காரியத்தில் இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆட்கொண்டிருக்கிறபடினால், உன் காரியங்களை நான் ஆளுகை செய்கிறபடினால், நான் ராஜ்யபாரம் பண்ணுகிறபடினால், அது இடையில் மூழ்காது, நீ சேர வேண்டிய கரையில் சேரும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேற ஒரு செல்வம் இல்லையே. நம்புறீங்களா? சேர்ந்து வைகரையில் ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேற ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி காத்திருக்கிறேன் இறைவா. உம் இல்லம் வந்தே உம் கிருபையினால் பயபக்தியோடு பணிந்து கொண்டே, நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறைவில்லாத பேரில் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழிமேல் காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் காத்திருக்கிறேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார் மனம் மீற. என் ஜெபம் கே ஆண்டவற்றை கூப்பிடு, பெருமூச்சை காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திரு. ஆண்டவர் தந்த இந்த மாதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீசஸ், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியங்கள், சபையார் செய்கிற வேலைகள், அவருடைய பிரயாசங்கள், பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் துணை நிற்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னும் நம்ம சபையார் பிள்ளைகள் வாழ்க்கையில் கைமீறி போன அத்தனை காரியத்தையும் கர்த்தர் தம்முடைய கண்ட்ரோலில் வைத்து மறுபடியும் அவைகளை தூக்கி எடுத்து நிறுத்தும்படி, அல்லேலூயா, ராஜ்ய பாரம் பண்ணுகிற தேவன் அல்லேலூயா தம் பிள்ளைகள் காரியத்தில் பலமாய் செயல்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. வாழ்க்கையில் பெரும்பகுதி வேதனையோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்த பின்பு ஒரு நம்பிக்கை உண்டாக்கத்தக்கதாக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் கர்த்தர் தம் பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பாராக. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குவாராக. அவர்களுக்கு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையில் யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கணும், ஆண்டவர் பாதுகாக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். வியாதிகள் எதுவும் அணுகாதபடி எல்லையில் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பு சபையின் எல்லா பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வேலையின் பாதுகாப்பு. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் வந்த ஜனத்தை ஆசீர்வதியும். சபை மக்கள் எல்லாரும் மேலும் உடைய தயவு இருக்கட்டும். ராஜ்ய பாரம் பண்ணுகிற தேவன், எங்கள் காரியத்தை நீர் ஆளுகை செய்யும். நீரை மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.